டெல் யுவர் அட்ரஸ். உன் அட்ரஸை சொல்லுப்பா. நம்பர் 7. ஓகே, ஐ வில் டேக் கேர். இவன் எனக்கு ஒரே மகன். நல்ல அறிவாளியாக வருவான்னு ஞானப்பிரகாசன் பேர் வச்சேன். ஆனால் இப்படி கோமாளியாக மாறுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதோட 17 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான்னா பாருங்களேன். ஏண்டா நான் ஏன்னு கேட்டால் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். லூசு பையன். அதான் ஒரு சாடிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டி வைத்தியம் பண்ணலான்னு. சைக்கியாட்ரிஸ்ட். அதாங்க வந்து வைத்தியம் பண்ணலான்னு. நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. என்னங்க ஐயா? வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிங்க. என்ன லவ் ஃபெயிலியரா? எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு தனியாக 6 மாதம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சுட்டு வந்தேன். முகரக்கட்டையை பார்த்தா தெரியல. உனக்கு மட்டும்தான் லவ் ஃபெயிலியரா? எனக்கும் தான் லவ் ஃபெயிலியரு. நான் என்ன உன்ன மாதிரி சூசைட் அட்டம் பண்ணுவா போனேன்? ஓ, நீங்களும் லவ் ஃபெயிலியரா? எத்தனை முறை டாக்டர்? ஒரே முறை தான்யா, காலேஜில் படிக்கும்போது. 18 முறை. என்னையா சபரிமலை ஐயப்பன் சாமி கோயிலுக்கு போன மாதிரி சொல்கிற? ஆமாம், 18 பொண்ணுங்களும் ஒன்று வேணான்னு சொல்லிடுச்சா? 15 பொண்ணுங்க வேணான்னு சொல்லிச்சு டாக்டர். மீதி 3? ஏன்? மீதி 3 மொக்க வேறு டாக்டர். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். என் வாழ்க்கையில் எனக்கு 2 முக்கியமான லட்சியம். ஒன்று டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்குறது. உண்மையிலேயே நான் நல்லா ரொம்ப டான்ஸ் ஆடுவேன் டாக்டர். ரெண்டாவது தமிழ் சினிமா நடிச்சு பெரிய ஹீரோன்னு ஆசைப்பட்டேன் டாக்டர். ஓஹோ. இன்னும் ரொம்ப நல்லா நடிப்பேன் டாக்டர். ஓஹோ. சைலன்ஸ். பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அட லட்சியம் தான் நாசமாக போச்சு. ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தி கூட செட் ஆகல. எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? ரோட்டில் போனால் ஒரு பொண்ணு கூட என்னை பார்த்து சைட் அடிக்க மாட்டேன் டாக்டர். நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஆம்பளை பையனுக்கு இதை விட பெரிய தண்ணில் யாராவது தர முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் செஞ்சது தப்பா? 100% கரெக்ட். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணணுமா? ஒன்று நான் தற்கொலை பண்ணணும், இல்லை என்னை வேணான்னு சொல்ல போனோங்க நான் மறுபடியும் லவ் பண்ணணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருக்கு. இது சாதாரண மாத்திரை இல்லை. இதை சாப்பிட்டா நீ கடந்த காலத்துக்கு போய் செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம எழுதின கதையில் தப்பு இருந்தால் அடிச்சு எழுதுறோம்ல, அந்த மாதிரி. இது சாப்பிட்டா என் பழைய லவர் நம்ம மீட் பண்ண மாட்டேன். ஒய் நாட்? மீட் பண்ணலாம், டச் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஃபீலிங் வரும். சொல்லு, ஃபஸ்ட்டு எந்த லவரை மீட் பண்ண போகிற? 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் டாக்டர். ஒரு அழகான மாலை நேரம். அப்போ நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு இனிமையான குரல் கேட்டது. இதுதான் அந்த இனிமையான குரலா? கலாய்க்காதீங்க டாக்டர், அடுத்து வரும் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏய், இங்கே வா. அட பாவி, 2 ரூபா 50 காசுக்கு ஒரு செக்கா? என்ஜாய். எஸ், ஐடியா. ஐடியா. இதோட அந்த லவ் புட்டுக்குச்சு டாக்டர். So sad. Enjoy. All the best. என்னையா
கரெக்ட் பண்ணியா இல்லையா? ஓங்க ஒரே அப்பு தான். நேரம் எந்த ஆஸ்பத்திரியில் கிடக்குறாளோ. கல்யாணம் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வருன்னு பார்த்தா காதோட சேர்த்து அடிச்சுட்டு வந்திருக்கடா ராஸ்கல். அவளை கல்யாணம் பண்ணி என்ன டாக்டர் பண்ணுறது? ஆஹா. ஆசைப்படுறேன். அடுத்து எந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போற? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் டாக்டர். இந்த அட்ரஸுங்கிற வார்த்தைக்கும் எனக்கும் என்ன கிளவு கனெக்ஷனே தெரில. நீங்களே பாருங்களேன். இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேங்க்ஸ். இன்றைக்கும் அவள் என்கிட்ட ஏதாவது அட்ரஸ் கேட்பான்னு நான் எதிர்பார்த்துட்டேன். பட் அவள் என்னையே கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க ஞானப்பிரகாசங்கிறது ஞானப்பிரகாசம் நான் தான். இன்னைக்கு தான் கொடுத்தான்னு பார்த்தா டெய்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. மேலே என்ன ஒரு லவ். அது எப்படா டெய்லி உனக்கே கொடுக்குறா? எனக்கு நானே அனுப்பிட்டா எனக்கு தான் வரும், பின்ன உனக்கா வரும்? மூடு. எத்தனை நாள் தான் இவளை இதே காஸ்டியூமில் பார்க்குறது? ஒரே போர். வேறு காஸ்டியூமில் பார்க்கலாம் ஆசைப்பட்டேன். வந்தா ராட்சசன். பா நான் ஒன்று லவ் பண்ணுறேன்ப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கப்பா, நானும் வாழணும்ல. லவ்வா? ஆமா. படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துவோன்னு துளி கூட உனக்கு என்ன இல்லை? சம்பாதிக்க துப்பு இல்லை உனக்கு. என்னடா லவ்? அது கூட லவ்வாடா உன்ன? டேய் விடுறானா? விடுறா. அடிக்காதா? ஐயோ அடிக்காத, வலிக்குதே. ஐயோ அடிக்காதா? ஐயோ ஐயோ. என்னடா பண்ணிட்டு வந்த? என்னடா பண்ண சொல்றா? டாக்டர் காப்பாத்து. ஐயோ ஐயோ அடிக்கிறாங்களே, ஏய். அடிக்கிறாங்களே, காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. ஐயோ அடிக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கடா, போங்கடா. டாக்டர் காப்பாத்து. நீ தான் அடிச்சிட்டு வந்தியா? நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் கிளவன்ட்ட சொன்னேன். இந்த கிளவு கேட்கவே இல்லை. மண்டல ஒரே போட போட்டேன். அட பாவி, உனக்கெல்லாம் மாத்திரை கொடுத்ததே தப்புடா. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணேன் டாக்டர். கட்டினா இந்த மாதிரி பேரை கட்டணும்டா. நான் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு நாரை வாங்கிட்டு இருக்கேன் பாரு. அவ என் தங்கச்சிடா. இனிமேல் அவளை பார்த்த கண்ணை நோண்டிடுவேன். வாட்டா. பிடிச்சி போச்சே, பிடிச்சி போச்சே. பெரியவங்க நம்ம தானே சேர்த்து வைக்கணும். ஆமாம்மா, நாம தானே சேர்த்து வைக்கணும். பையன் சின்ன பையன் கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம். பயலுக்காக உசிரியே கொடுப்போம். ஆமாம்மா, உயிரை கொடுப்போம். எங்களை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கேன், எந்த கட்டப்பழங்கும் இல்லை. நம்பி கொடுங்க. ஆமாம்மா, எங்களுக்கு எந்த கட்டப்பலும் கிடையாது. என் தங்கச்சி உங்கள்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னாங்களா? என்ன பேர் சிரிச்சாங்க. சிரிச்சதுக்கே தமிழ் தட்டு கொடுத்துட்டேன். அப்போ ஐ லவ் யூ சொல்லியிருந்தா இது எங்கள் மொக்கத்தனமா இருக்கு. புள்ளியில் கொடுத்துருப்பேன். என்ன மாப்பிள? ஆமாம்மா, புள்ளைய கொடுத்துருப்பான்ல. மாப்பிள அடிக்காதீங்க. ஐயோ அம்மா. சிரிச்சதுக்கே தமிழ் தட்டு கொடுத்துட்டேன். அப்போ ஐ லவ் யூ சொல்லியிருந்தா இது எங்கள் மொக்கத்தனமா இருக்கு. புள்ளியில் கொடுத்துருப்பேன். என்ன மாப்பிள? ஆமாம்மா, புள்ளைய கொடுத்துருப்பான்ல. ஐயோ
வாடா. ஐயோ கையா. ஐயோ 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 அப்பா. ஐயோ மண்டையில் அடிக்கிறா. யாரா அது? ஐயோ பாப்பா போச்சுக்கா. ஐயோ முடியலடா. ஐயோ டேய் யாரா அது? ஐயோ முன்னாடி வாடா.